வெடிக்கும் போர். ஈரானை தாக்க ரெடியான அமெரிக்கா. இஸ்ரேலில் வெளியேறும் தூதரக அதிகாரிகளால் திடுக். இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் இன்றே வெளியேற வேண்டும், கிடைக்கும் விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்து அமெரிக்கா செல்ல வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதர் மைக் ஹூகபி திடீரென உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் இன்று இரவே ஈரானை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தாக்க உள்ளாரா என்ற கேள்வி எழுந்துள்ளதோடு, இஸ்ரேலில் இருந்து தூதரக அதிகாரிகளை வெளியேற அமெரிக்கா உத்தரவிட்டதன் பின்னணி குறித்த திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே கடும் மோதல் உள்ளது. நாளுக்கு நாள் இந்த மோதல் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பை நிறுத்த வேண்டும், இதற்கான யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த வேண்டும், நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் தனது கிளர்ச்சி படைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறி வருகிறார். இது தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார். இது தொடர்பாக ஈரான் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இருப்பினும் ஒப்பந்தம் ஏற்படவில்லை. இது டொனால்டு ட்ரம்பை கோபப்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி ஈரானை ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டி வருகிறார். ஈரான் உடனடியாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் மோசமான பேரழிவை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டியுள்ளார். அது மட்டுமின்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஈரானை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா தனது படைகளை குவித்துள்ளது. போர் விமானங்கள், போர் கப்பல்களை ட்ரம்ப் ஈரானை சுற்றி நிறுத்தியுள்ளார். இதனால் எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என்ற நிலை உள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்கா புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இஸ்ரேலில் உள்ள தூதரக அதிகாரிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹூகபி தனது தூதரக அதிகாரிகள் அனைவருக்கும் இமெயில் ஒன்றை அனுப்பியுள்ளார். காலை 10:24 மணிக்கு அனுப்பப்பட்ட அந்த இமெயிலில் கூறப்பட்டுள்ளதாவது: இஸ்ரேலில் இருந்து விரைவாக வெளியேற வேண்டும், அமெரிக்கா செல்லும் விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது நாட்டில் இருந்து விரைவாக வெளியேறுவதற்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே வேளையில் இமெயிலை பார்த்து பயப்பட தேவையில்லை. வெளியேற விரும்புகிறவர்கள் விரைவில் திட்டமிட வேண்டும் என்று கூறியுள்ளார். இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் தனது ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு இப்படியான அறிவுரையை வழங்கி இருப்பது கவனம் பெற்றுள்ளது. அதோடு மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்ற சூழலை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளது. மேலும் ஈரானை தாக்க அமெரிக்கா தயாராகிவிட்டதா என்ற கேள்வியை எழுந்துள்ளது. ஏனென்றால் ஈரான் மீது தாக்குதலுக்கு தயங்க மாட்டோம் என்று அமெரிக்கா கூறும் போதெல்லாம் ஈரான் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறியது. அது என்னவென்றால், ஈரான் மீது அமெரிக்கா தாக்கினால் உரிய முறையில் பதிலடி கொடுக்கப்படும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ முகாம், விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்காவின் நட்பு நாடான இஸ்ரேலும் அட்டாக் செய்யப்படும் என்று ஈரான் பலமுறை தெளிவுபடுத்திவிட்டது. இப்படியான சூழலில்தான் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் கூறியுள்ளார். இதனால் ஈரானை அமெரிக்கா தாக்க தயாராகிவிட்டதா? அமெரிக்கா ஈரானை தாக்கினால் பதிலுக்கு ஈரான் இஸ்ரேலை குறிவைக்கலாம். இதனால் முன்னெச்சரிக்கையாக அமெரிக்க தூதரக அதிகாரிகள் வெளியேறும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் தற்போது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதோடு அதோடு புதிய போர் வெடிக்கிறதா என்ற அச்சம் எழுந்துள்ளது.